கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதியில் 2 குமாரர்கள் என்கின்ற உவமை குறித்து நாம் ஆய்ந்து பார்க்கலாம். இதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21:28 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார். அதிலே மூத்தவன் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனைப் போலவும், இளையவன் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனைப் போலவும் சுட்டி காட்டுகிறார். ஆனால் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத மகனாக சுட்டி காட்டப்பட்ட மூத்த மகன் பின்பு மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வேலையை செய்கிற ஒரு மகனாகவும், தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மகனைப் போல காட்டப்பட்ட இளைய மகன் தகப்பன் சொன்ன வேலையை செய்யாத ஒரு மகனாகவும் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த 2 பேரிலே யார் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்த மகன் என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது இங்கே சொல்லுகிறார்கள், தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து தோட்டத்திலே போய் வேலை செய்த மூத்த மகனே என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் யாரை மூத்த மகன் என்றும் யாரை இளைய மகன் என்றும் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது 23 வசனத்திலிருந்து நாம் ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, ஆசாரியரும் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, நானும் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறேன் என்று சொல்லி யோவானை இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் யோவானை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே என்னை கூட நீங்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை அறிந்தவராக, நீங்கள் முதலாவது எனக்கு முன்பாக வந்த யோவானை யாராக விசுவாசிக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற வண்ணமாக அவர்களிடத்தில் கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம் கடவுளால் உண்டானதா மனுஷரால் உண்டானதா என்று கேட்கிறார். இங்கே அவர்கள் கடவுளால் உண்டானது என்று சொல்வோமானால், பின்பு நீங்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டானது என்று சொல்வோமானால், மனுஷர்கள் அவனை தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்கள். அதனாலே மனுஷர்கள் நம்மேல் கல் எறிவார்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவும் கூட எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என்னவென்று சொன்னால், 32 வசனம் வாசிக்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதி மார்க்கமாய் என்று சொன்னால், நல்லது எது கெட்டது எது என்று பிரசங்கிக்கிறவனாய் உங்களிடத்திலே வந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை வாசித்து காட்டுகிறேன். லூக்கா 3 வாசிக்கிறேன். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலே
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கியுடையவன் இல்லாதவர்களுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரனும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றையும் வாங்காதிருங்கள் என்றான். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்பியின் மனைவியை ஏரோதியாள் இடத்தி நிமித்தமாகவும் தன் செய்த மற்ற பொல்லாங்கு நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, இங்கே பார்க்கிறோம், யோவான் ஜனங்களுக்கு தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். யோவான் நீதி மார்க்கமாய் நீதியை சொல்லுகிறவனாக உங்களிடத்தில் வந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் அவனை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே இந்த ஆயக்காரரும் வேசிகளும் மூத்த மகனைப் போல கடவுளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டமாக இருந்தாலும், கடவுள் சொல்லுகிற வார்த்தையாக நீதி எது நியாயம் எது என்று யோவான் சொல்லுகிற பொழுது அதை விசுவாசித்து அவர்கள் தாங்கள் செய்கிறது தவறு என்று மனம் திரும்பி அவனிடத்தில் போய் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் நீங்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் நீங்கள் யோவானை விசுவாசித்து உங்கள் பாவங்களுக்காக ஞானஸ்நானம் பெறவில்லை. ஆகையினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வேசி மார்க்கத்தாரும் ஆயக்காரரும் உங்களை பார்க்கிலும் அவர்கள் சீக்கிரமாக பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த மூத்த குமாரனைப் போல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இதுவரை கீழ்ப்படியாதவர்களாக பாவங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, நாம் அவர்களைப் போல மனம் திரும்பி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, மேலோட்டமாக இளைய குமாரனைப் போல இந்த உலகத்திற்கு நாம் நல்லதை செய்கிறவரை போல ஒரு கிறிஸ்துவ மாய்மால வேஷத்தை போடுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் சொன்னது போல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இளைய மகனைப் போல இருக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நாம் இளைய மகனாக இருக்கிறோமா அல்லது மூத்த மகனாக இருக்கிறோமா என்பது நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து, ஒருவேளை இதுவரை நாம் மூத்த மகனைப் போல வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், இந்த வேதம் கொடுக்கிற சத்தியங்களை அறிந்து நாம் நீதியில் பாதையிலே நடக்கிற பொழுது நாம் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்த மகனைப் போல இருப்போம். இல்லை என்று சொன்னால் ஒரு மாய்மாலமான இளைய மகனைப் போல நாம் இருப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனஸ்தாபப்பட்டு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கிற பொழுது கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென்.